The Little Cook Dora Bora channel subscribe பண்ணுங்க. இது போன்ற பரிசுகளை தினம் தினம் வென்றிடுங்க. அக்கா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாமி மரத்துக்கு போயிட்டு விளக்கு போடணும்னு சொன்னீங்களேக்கா, இன்னைக்கு போயிட்டு வந்துடலாமா? நீங்க ரெடியாக்கா? போலாமாக்கா? நிலாமா, நான் எப்பவோ ரெடி ஆயிட்டேன். உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு கிடந்தேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் ஒன்னா போலாமேன்னு. சரி இருங்க நிலாமா, நம்ம பசங்களையும் கூப்பிட்டுக்கலாம். அப்படியே தன்சிகாமாவும் வரேன்னு சொன்னாங்க, அவங்களையும் கூட்டிட்டு போலாம். ஏய் பிள்ளைகளா, எல்லாரும் வாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம சாமி மரத்துக்கு போய் விளக்கு போட்டுட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டு வரலாம். வாங்க. அம்மா, என்னம்மா நீங்க? நாங்க இப்பதான் விளையாட ஆரம்பிச்சோம், அதுக்குள்ளேயே கூப்பிடுறீங்களே. நீங்க போய் சாமி மரத்துக்கு விளக்கு போட்டு வாங்கம்மா, நாங்க அப்புறமா போய் சாமி கும்பிட்டுக்கிறோமா. என்னது, விளையாட போறீங்களா? வாரம் ஒரு முறை கூட வந்து சாமிக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட முடியும்னா எப்படி உங்களுக்கு சாமி படிப்பு கொடுக்கும்? உங்களை யாரு விளையாட வேணான்னு சொன்னா சாமி கும்பிட்டு வந்து விளையாடுங்க. இதோ போயிட்டு 1 மணி நேரத்துல திரும்பி வர போறோம். எல்லாரும் வாங்க வாங்க. ஏய் ஆமாப்பா ஆமாப்பா, வாங்கப்பா, நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சாமி கும்பிட்டு வரலாம். வாங்கப்பா. ஏய் மல்லி, என்ன சாமி கும்பிடுறது இவ்ளோ ஆர்வமா இருக்க? நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டியே. அபியக்கா, அதுக்கு காரணம் நான் சொல்றேன். போன வாரம் இதே மாதிரி கோயிலுக்கு போய் விளக்கு போடும்போது ஐயரே சக்கரை பொங்கல் கொடுத்தாரு. அதுக்கு முந்தின வாரம் சுண்டல் கொடுத்தாரு. அதுக்காக தான் மல்லியக்கா கோயிலுக்கு போறதுல இவ்ளோ ஆர்வம் காட்டுறாங்க. நிலா, நீ கரெக்டா சொல்லிட்டப்பா. அதான் தெரியுதுல்ல. வாங்க வாங்க, எல்லாரும் சீக்கிரம் போலாம். வாங்க, பிரசாதம் தீந்துற போகுது. வாங்க வாங்க, தன்சிகாமா, ஹேமாமா, நிலாமா எல்லாம் ஒன்னா வந்திருக்கேன். இந்த மாதிரி ஜனங்க எல்லாம் ஒத்துமையா இருக்கிறது பாக்கச்ச மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன சாமி இப்படி சொல்லிவிட்டீங்க? நம்ம ஊர்ல தானே எல்லா ஜனங்களும் ஒண்ணுக்கு ஒண்ணா பழகி வரும். உங்க கண்ணே பட்டுடும் போல இருக்கு. சாமி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைல, அதான் எல்லாரும் ஒன்னா வந்து இந்த அம்மன் மரத்துக்கு விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டு போலான்னு வந்திருக்கோம். சாமி பசங்களா, என்ன நின்னு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா சாமியை கும்பிட்டுட்டு மரத்தை சுத்தி வாங்கம்மா. பிள்ளைகளா, எல்லாம் நல்லா படிச்சு எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கணும்னு சாமியை நல்லா வேண்டிக்கோங்க. சாமி, இந்த வாட்டி நான் மேத்ஸ் எக்ஸாம்ல 100க்கு 100 வாங்கிடணும். ஒவ்வொரு வாட்டியும் 100க்கு 100 வாங்க முடியாம மிஸ் ஆயிக்கிட்டே இருக்குது. இந்த வாட்டி கண்டிப்பா நான் 100க்கு 100 வாங்கிடணும் சாமி. சாமி, நான் பெருசாகி டாக்டர் ஆகணும். டாக்டர் ஆகி ஏழைங்களுக்குலாம் நான் இலவச மருத்துவம் செய்யணும் சாமி. அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். நான் பெருசானதும் போலீஸ் ஆகணும். போலீஸ் ஆன உடனே எல்லா திருட்டு பசங்களையும் புடிச்சு உள்ள போட்டுறணும். அப்பதான் ஜனங்க திருட்டு பயம் இல்லாம நிம்மதியா வாழ்வாங்க. பிள்ளைகளா, உங்களை விட்டா ஒரு நாள் ஃபுல்லா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க. சீக்கிரம் போங்க, போய் சாமி மரத்தை சுத்தி வாங்கம்மா. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுக்கே. சாமி, நீதான் என்னையும் என் ஃப்ரெண்ட்ஸையும் நிறைய மார்க் கொடுத்து பாஸ் பண்ணி வைக்கணும் எக்ஸாம்ல. என்ன, கொஞ்சம் கூட பிரசாத வாசனையே வரல? ஐயரே ஒருவேளை இந்த மழையில செய்ய முடியாம விட்டுட்டாரோ? பிரசாதம் சாப்பிடலாம் தான் நானே ஆசாசியா வந்தேன். மம்மி, அங்க பாரு மம்மி, எல்லாரும் அக்கறையா சாமி கும்பிட்டு இருக்காங்க. கும்பிட்டுட்டோம், விடுடி அனுஷ்கா. எத்தனை நாளைக்கு சாமி கும்பிட்டு போறாங்க? இவங்க இங்க சாமி கும்பிட போறது இதுதான் கடைசி. இவா என்னத்துக்கு கோயில் பக்கம் வந்திருக்கா? கோயிலுக்கு வந்து பகவானை வேண்ட அளவுக்கு இவாவும் நல்லவ கிடையாது. பூசாரி, எல்லாரும் சாமி கும்பிட்டாங்கன்னா சீக்கிரம் கிளம்ப சொல்லுங்க. நாங்க இந்த மரத்தை வெட்ட போறோம். இல்ல இல்ல, வேரோட பேத்தி எரிய போறோம். என்னது, சாமி மரத்தை வெட்ட போறாங்களா? என்ன, இந்த அம்மா சாமி மரத்தை வெட்ட போறேன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்றாங்க? என்னம்மா சாமி மரத்தை வெட்ட போறேன்னு கொஞ்சம் கூட நாக்குல நரம்பு இல்லாம அது கோயில வந்து வாய் கூசாம சொல்லிட்டு இருக்கேன். என்ன நினைச்சுட்டு பேசுறேன் நீங்க? என்னம்மா விளையாடுறீங்களா? யாரு சாமி விளையாடுறா? விளையாடுறது நானா இல்ல நீங்களும் இந்த ஊர் மக்களுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த நாங்க விலைக்கு வாங்கணும். இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ் கட்டி கடைங்களுக்கு வாடகைக்கு விடலான்னுட்டு நாங்க இந்த இடத்த வாங்கும் போது இதோ நிக்கிதே இந்த மரம், இது சாதாரண செடியா இருந்தது. இந்த செடி என்னடானா இந்த 10 வருஷத்துக்குள்ள நல்ல மரமா வளர்ந்துருச்சு. நீங்க என்னடானா நீங்களும் இந்த ஊர் மக்களும் சேர்ந்துக்கிட்டு இந்த மரத்துல சாமி இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி இது சாமி மரமாக்கிட்டீங்க. இது சாமி மரம்ன்றதுக்காக இந்த இடத்த என்ன நான் கோயிலுக்கா தாரவத்து கொடுக்க முடியும்? நான் வாங்கும் போது இந்த இடத்தோட மதிப்பு 5 கோடி ரூபாய். ஆனா இப்ப இந்த இடத்தோட மதிப்பு 50 கோடி ரூபாய். 50 கோடி ரூபாய் இடத்த சும்மா இந்த மரத்துக்காக விட்டுற சொல்றீங்களா? என்னது, இவ்வளவு நாள் இந்த மரம் இருந்தது இவங்களோட இடமா? சரி, அதுக்காக இந்த மரத்தை வெட்ட போறேன்னு சொல்றாங்க. அதுவும் சாமி மரத்தை. இந்த மரம் பாவம் தானே, சாமி மரம் தானே, அதுக்கு வலிக்கும் தானே. இவங்க ஏன் இப்படி பண்றாங்க? சரிம்மா, உங்க பக்கமே நியாயம் இருக்கட்டும். இது உங்க இடமாவே இருக்கட்டும்.
அதுக்காக சாமி மரத்தை போய் வெட்டப்போறோம்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா படுறதா? உங்களுக்கு வேணா நாங்க பஞ்சாயத்துல சொல்லி இதே மாதிரி வேற ஒரு இடத்துக்கு கொடுக்க சொல்றோம். அந்த இடத்துல நீங்க காம்ப்ளெக்ஸ் கட்டிக்கோங்க, எது வேணா கட்டிக்கோங்க. ஆனா இந்த இடத்த தயவு செஞ்சு விட்டுடுங்க. சாமி மரத்தை வெட்டணுன்ற எண்ணம் இனி உங்க மனசுல வச்சிருக்காதே. நீங்க பஞ்சாயத்துல எந்த இடம் கொடுத்தாலும் மம்மி மம்மி இருங்க மம்மி, நானே சொல்றேன். இங்க பாருங்க சாமி, நீங்க பஞ்சாயத்து மூலமா இடம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த இடம் பெருசா மதிப்பாகாது. இந்த இடத்தோட மதிப்பு 50 கோடி ரூபாய். ஆனா நீங்க பஞ்சாயத்துல கேட்டு வாங்கி கொடுக்கிற இடத்தோட மதிப்பு 5 கோடி ரூபாய் கூட பேராது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டவுன்லயா நீங்க வாங்கி கொடுப்பீங்க? ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஏதாச்சும் ஒரு ஓரமா வாங்கி கொடுப்பீங்க. அங்க கடை கட்டினா யார் வந்து வியாபாரம் பண்ணுவா? இங்க பாத்தீங்களா, இந்த இடம் நல்ல மெயின் ரோட்ல இருக்குது. இந்த இடத்தை எங்களால விட்டு கொடுக்க முடியாது. மரமாவது கிரமாவது இதை வெட்டிட்டு இந்த இடத்துல தான் நாங்க காம்ப்ளெக்ஸ் கட்ட போறோம். அம்மா, எங்கேயோ மரத்தை வெட்டணும் சொல்லி அனுப்பிச்சிங்களே, அதான் வந்திருக்கம்மா. எங்கம்மா, எந்த மரத்தம்மா வெட்டணும்? இதோ கண்ணுக்கு முன்னாடி இருக்குதே, இந்த மரத்தை தான் நம்ம வெட்ட போறோம். இந்த இடத்துல தான் காம்ப்ளெக்ஸ் கட்ட போறோம். போய் அந்த மரத்தை வெட்டு. மா, என்னம்மா சொல்றீங்க? இந்த மரத்தை போய் வெட்ட சொல்றீங்க? நல்லா பாருங்க, இது சாமி மரம். உங்களுக்கு என்ன மூளைக்குள்ள குழம்பு இருக்கா என்ன? சாமி மரத்தை போய் வெட்ட சொல்றீங்க? சாமி மரமா இருந்தா என்ன, இல்ல வேற எந்த மரமா இருந்தா என்ன? அம்மா சொல்றாங்களா, போய் வெட்டு போ. அம்மா, இப்பயும் சொல்றேன், உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். தயவு செஞ்சு மரத்தை வெட்டணுன்ற எண்ணத்தை விட்டுடுங்கோ. அப்படி மீறி நீங்க மரத்தை வெட்டினேன்னா அது உங்க குடும்பம் இல்ல, உங்க வம்சத்தையே அது பாதிச்சிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றத. இந்தால வேற நொய் நொய் நொயின்ட்டு. பூசாரி, இது வரைக்கும் நாங்க பார்க்காத பிரச்சனையா? நாங்க நைட்டு தூங்கும்போது போர்வைக்கு பதிலா பிரச்சனையை போத்திட்டு தூங்குற ஆளு எங்க கிட்டே வா. அம்மா, நான் உங்க வேலைக்காரன் தான். நீங்க எது சொன்னா நான் செஞ்சுதான் ஆகணும். ஆனா இது மட்டும் என்னால் செய்யவே முடியாது. நீங்க ஏதோ சாதாரண மரத்தை வெட்ட சொல்றீங்கன்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். கடைசியில் இங்க வந்து பார்த்தா தெரியுது அது டெய்லி என் பொண்டாட்டி சாமி கும்பிட்ற சாமி மரம். அது இதை வெட்டிட்டு நான் கண்டிப்பா வீட்டு கூட போக முடியாது. அது மட்டும் இல்லை, இது வம்சத்தை பாதிச்சிடும். சாமி மரத்தை வெட்டணுன்ற எண்ணத்தையும் நீங்களும் மறந்துடுங்க. என்னால் இந்த மரத்தை வெட்ட முடியாதுமா, நான் கிளம்புறேன். நாங்கள் என்னதான் ஏழை பாழையா இருந்தாலும் அதுக்காக இந்த மாதிரி பாவம் செஞ்சுதான் பிழைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அந்த சாமி எங்களை அந்த நிலைமையில எங்களை வச்சும் இல்லை. சாமி மரத்தை போய் வாய் குசம் வெட்ட சொல்றாங்க பாரு. பயந்தாங்கோலி, ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு போய் இவ்ளோ கதை சொல்லிட்டு போறான். நீ வெட்டலனா என்ன, எங்க அம்மா காரை விட்டு ஏத்தி அந்த மரத்தை வேரோட சாய்ச்சிருவாங்க பாரு. விடுடி அனுஷ்கா, அவன் போனா போயிட்டு போறான். அவன் இல்லனா என்ன? நீ சொன்ன மாதிரி நான் காரை விட்டு ஏத்தி இந்த மரத்தை வேரோட சாய்ச்சிடுறேன் பாரு. நம்மளாச்சும் போய் அனுஷ்காக்கா கிட்ட கேட்டு பார்க்கலாம். அனுஷ்காக்கா, அனுஷ்காக்கா, நீங்களாச்சும் உங்க அம்மா கிட்ட சொல்லுங்கக்கா, இந்த மரத்தை இடிக்க வேண்டாம்க்கா, ப்ளீஸ்க்கா. அது சாமி மரம் தானே, அதுக்கு வலிக்கும் தானே. அது மட்டும் இல்ல, இந்த மரத்துல ஏகப்பட்ட குருவிங்க இருக்குது. நீங்க இந்த மரத்தை வெட்டிட்டீங்கன்னா அந்த குருவிங்க எங்க போகும்? பாவம் தானே. ப்ளீஸ் அனுஷ்காக்கா, உங்க அம்மா கிட்ட சொல்லி இந்த மரத்தை இடிக்க வேண்டாம்னு சொல்லுங்கக்கா. உங்களை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன்க்கா, தயவு செஞ்சு அந்த மரத்தை வெட்ட வேண்டாம்க்கா. ஏ நிலா, நீ என்ன லூசா? இந்த மரத்துக்காக 50 கோடி ரூபாய் இடத்தை விட சொல்றியா? சரி, இந்த மரத்தை நான் வெட்டாம விட்டேன்னு சொன்னா இந்த 50 கோடி ரூபாய் நீயா கொடுப்ப? இது உன் இடமா இருந்தா விடுவியா? எனக்கே நீ வந்து அட்வைஸ் பண்றியா? எனக்கு எது சரி தப்புன்னு எனக்கு தெரியும். நீ கிளம்பு முதல்ல. மம்மி, இன்னும் ஏன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் அந்த மரத்தை போய் இடிங்க, போங்க. ஆமா, நீ என்னமோ ஏன் ஃப்ரெண்ட் மாதிரி எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ அந்த ஏமா குரூப் தானே? நீ சொல்றத நான் கேட்கவே மாட்டேன். கிளம்பு கிளம்பு. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. உன்னை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியல. என்ன மன்னிச்சிரு சாமி. என்னது இது? திடீர்னு இவ்ளோ பெரிய பாம்பு வந்து சாமி மரத்தை சுத்திக்கிடுச்சு. இவ்வளவு நேரம் இந்த பாம்பு எங்க இருந்தது? மம்மி, அங்க பாருங்க மம்மி. திடீர்னு ஏதோ ஒரு பெரிய பாம்பு வந்து மரத்தை சுத்திக்கிடுச்சு மம்மி. இந்த பாம்பு இந்த மரத்தை இடிக்க கூடாதுன்றதுக்காக வந்திருக்கு போல இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம அசர கூடாது. நீ அந்த பாம்பையே சேர்த்து இடி மம்மி. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. நான் எவ்வளவோ பார்த்திருக்கேன். இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. இது ஒருவேளை சாமி பாம்பா இருக்குமோ? கூட பார்க்காம காரை விட்டு இடிச்சால இவளுக்கு நல்லா வேணும்.
எல்லாரும் படி அளக்கிற அந்த பகவான் கிட்டே இவாளை திமிர்த்தனத்தை காமிச்சானா விடுமா அந்த சாமி? அதுக்கு தான் நல்லா இவளுக்கு கூலி கொடுத்துருக்கு. இவாளுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். ஐயோ என்னது இது? எங்க அம்மா தலை இப்படி ஆயிடுச்சு. எங்க அம்மாவை பார்க்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குது. ஏய் இங்க பாருப்பா, அனுஷ்கா அம்மாவோட தலை இப்படி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல எப்படி ஆயிட்டாங்க பாரு. நான் எவ்வளவோ சொன்னேன் வேண்டாம் வேண்டாம்னு. இப்ப சாமியே நல்ல தண்டனை கொடுத்துருச்சு உங்களுக்கு. இனி இந்த தலையோட இவங்க எப்படி வாழ போறாங்கன்னே தெரியல. நல்லா வேணும் நிலா. நீ எவ்வளவு கெஞ்சியும் அவங்க கேட்டாங்கல, அவங்க வேணும்னே பண்ணாங்கல. இப்ப பாரு நல்லா அனுபவிக்கிட்டோம். ஐயோ என்னது இது? இனிமேல் ஊருக்குள்ள இந்த தலையோட எப்படி வாழ போறாங்க? இவங்களை இனிமேல் ஊருக்குள்ளேயே விடக்கூடாது. இவங்களை ஊருக்குள்ள விட்டா நம்மளுக்கு தான் ஆபத்து. பேசாம இவங்களை ஊரை விட்டே அமிச்சிட வேண்டியதுதான். ரொம்ப வலிக்குது, ரொம்ப வலிக்குது. எனக்கு இந்த தண்டனை தேவைதான். உன் சக்தி தெரியாம நான் உன்கிட்ட மோதிட்டேன். இனி நான் எப்படி இந்த தலையோட இந்த ஊருக்குள்ள வாழ போறேன்? என் தலைய பாக்குறதுக்கு எனக்கே பயமா இருக்குது.